குட் மார்னிங். இன்னைக்கு டே 2. நம்ம இப்போ உடுமலைப்பேட்டையில் ஒரு ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இதுதான் நம்ம கிளம்புறோம் பழனிக்கு. இப்போ டைம் வந்து ஒரு 4:30 ஆகுது. இங்கேருந்து கொஞ்சம் ஆட்கள் நிறைய இருப்பாங்க பழனி போகிறதுக்கு. இந்த டைமில் கிளம்புறோம். அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு நேற்று நம்ம பண்ண மாதிரியே நேற்று இன்னும் சீக்கிரம் கிளம்பிட்டோம். அது அளவுக்கு பண்ணால் தான் இன்னைக்கு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா லேட்டாக கிளம்புனோம்னா அப்புறம் அங்கே போய் சேர லேட் ஆயிரும். எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து டே 1க்கும் டே 2க்கும் எப்படி இருக்குது டிஃப்ரென்ஸ். ஏன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் கிலோமீட்டர் தான். 30 முடிச்சிருக்கோம், இன்னைக்கு 35 பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் கம்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பை 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 ரூம். பை 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 பை. ரோட்டில் கொஞ்சம் பேர் நடந்துகிட்டு தான் இருக்காங்க. அதனால் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணல. சூப்பர். கரெக்டாக இங்கேருந்து 15 கிலோமீட்டரில் ஒரு ஸ்டாப் இருக்குது. அதான் இப்போதைக்கு டார்கெட். ஸோ அந்த 15 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போய்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு 5 கிலோமீட்டரும் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், எங்கே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு நடுவில் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் எல்லாமே பார்ப்போம். காலையில் ஒரு டீ குடிச்சாச்சு. நேற்று வந்து நம்ம வீட்டில் இருந்து கிளம்புனால டீ குடிச்சு தான் கிளம்புனோம். இன்னைக்கு அதே மாதிரி ஒரு டீ குடிச்சாச்சு. நேற்று பண்ண மாதிரி அதே மாதிரி பண்ணி பார்க்கலாம், அந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுதானு. நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, நேற்று வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சனால நம்ம உடம்பு சரி மைண்டும் சரி கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி வந்து டே 2 தான். இருந்தாலுமே நம்ம வந்து நேற்று பண்ணனால எல்லா எனர்ஜியுமே டிப்ளீட் ஆகிருக்கும். இது வந்து நம்ம எவ்வளோதான் சாப்பிட்டு எவ்வளோதான் நியூட்ரிஷன் பண்ணி என்னதான் பண்ணாலும் நம்ம பாடிக்குன்னு ஒரு லெவல் இருக்குல்ல, அதுக்கு மேலே டயர்ட் ஆயிரும். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு நாள் நம்ம பண்ணது வந்து எப்படியும் 2-3 நாள் எடுக்கும். ஸோ நம்ம வந்து அடுத்த நாளே திருப்பி அதே அளவு புஷ் பண்ணுறதுனால அது வந்து நம்மளுக்கு பாடிக்கும் சரி நம்மளோட மைண்டுக்கும் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஸோ டே 2 தான் வந்து இந்த மாதிரி பாத யாத்திரையில ரியல் சேலஞ்ச். இதுதான் எனக்கும் பிடிக்கும். நேற்று பண்ணது வந்து ஜாலி தான். இன்னைக்கு தான் வந்து நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த்து. என்னோட எய்ம் என்னன்னா, பொதுவாக வந்து ட்ரெயின் பண்ணாதவங்க நார்மலாக போகிறவங்க வந்து ஏதாவது ஒரு இன்ஜுரி அவங்களுக்கு வந்துடும். ஏன்னா நான் வழியில் நிறைய பேர் பார்க்குறேன், அப்படியே பாவம் தவழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு வர வாய்ப்பு இல்லை, ஆனால் வந்துடும் கூடாது. ஸோ அதனால் அந்த மாதிரி இன்ஜுரி எதுவும் வராத மாதிரி நான் நார்மலாக நடந்துகிட்டு இருக்கேன். மென்டலாக ஸ்டில் ஹாப்பி தான். ஏன்னா இப்போ வெதர் வந்து நல்லா இருக்குது. காலையில் கரெக்டாக டயத்துக்கு எழுந்திரிச்சிட்டோம், டயத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு டெஃபினட்டாக பழனி போயிடுவோம். ஏன்னா 35 கிலோமீட்டர் ஒரு நாள் நடக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ மென்டலி ஸ்ட்ராங்காக பாப்பா எப்படி போகுதுண்ணே, எப்போ பழனி போய் ரீச் ஆக போகிறோங்கிறது தான் இது. மதியானம் போகிறோமா இல்லை லேட்டாக போகிறோமா, நடுவில் பெரிய பிரேக் எடுக்கிறோமா, இதுதான் வந்து இப்போ த்ரில்லிங். என்னோட பிளான் வந்து மதியானம் போயிட்டோன்னா சாயங்காலம் கோயிலை பார்த்துட்டு நம்பிடலாம். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளான். அது நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர் பக்கத்தில் வர போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் என்னோட அப்டேட் சொல்கிறேன். ஃபைவ் கிலோமீட்டர் முடிச்சாச்சு. ஸோ நேற்றோட பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா தான். 1 hour 5 minutes ஆயிடுச்சு. அதனால டீ குடித்தோம். ஸோ அந்த டைமும் இருக்குது. இருந்தால் கூட நேற்றுக்கு இன்னைக்கு ஸ்லோ தான். தட்ஸ் ஓகே. இப்போ மெயினாக நான் என்ன பார்த்தேன்னா, நம்ம உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வெளியே வந்துட்டோம்னால இங்கே ஒரு தனியாக ஒரு பாதையை போட்டிருக்காங்க, இந்த மாதிரி பாத யாத்திரை பண்ணுறவங்களுக்கு. ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்களேன். இப்போதான் ஃபஸ்ட் டைமாக ஒரு பெரிய குரூப் வந்து முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. சூப்பர். அதே மாதிரி டைமும் 6 o'clock ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக தான் விடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 20 minutesல நல்லா விடிஞ்சிடும். நம்ம உடுமலைப்பேட்டையோட ஒட்டி ஒரு நடக்கிறதுக்குனே ஒரு பாதை பார்த்தோம்ல, அந்த பாதை வந்து அங்கங்கே கட் ஆகிடுது. ஆக்சுவலாக ஏதாவது கிராமத்துக்குள்ளே வரும்போது மட்டும் தான் அந்த பாதை வருது. ஸோ வெளியே வந்துட்டோம்னா இந்த மாதிரி சாதாரண ரோடு தான் இருக்குது. ஆனால் ரோடே ரொம்ப அந்த சைடில் அந்த பாதை இருக்குல்ல, அது வந்து கிளியராக இருக்கனால எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி ஒரு வில்லேஜ்லேயே வந்து இந்த டர்ஃப் கிரிக்கெட்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது பாருங்க.
சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. பக்கா வில்லேஜ் இது, எங்கேருந்து வருவான்னு தெரியல. சூப்பர். சிட்டியில் தான் அப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஏரியாவும் நல்ல டெவலப் ஆகும். தமிழ்நாடு வந்து ஃபாஸ்ட் டெவலப்பில், சிட்டியில் என்ன பண்ணுறாங்களோ அது அப்படியே வில்லேஜுக்கு டக்குன்னு வந்துடும். இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது இந்த மார்னிங் செஷன் 15 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்குது, காலையில் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. எந்த புது சேஞ்சும் இல்லை பாடியில், அதே ஸ்பீடு அதே இதில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ 3 மணி நேரம் காலையில் 15 கிலோமீட்டர் செஷனை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சும்மா இன்னும் 6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒரு 1 கிலோமீட்டர் முடிச்சதுக்கப்புறம் நம்ம 5 கிலோமீட்டர் மார்க் முடியும் இல்லையா, அப்போ பேசுகிறேன் எங்கே இருக்கேன்ட்டு. இப்போ வந்து நல்லா பிரைட் ஆயிடுச்சு, நிறைய கடைகள் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ தான் டீ குடிச்சனால ஒன்றும் பசிக்கலை. இன்னும் ஒரு 1 ஹவர் அது ஆட்டுன்னு பார்க்குறேன். ஒரு 8 o'clock கிட்டத்தில் சாப்பிட்ணும். சூப்பர். 10 கிலோமீட்டர் நடந்தாச்சு காலையிலேருந்து. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருந்துச்சா இந்த மார்னிங் செஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனோ இல்லை ஈவினிங் செஷன்னா அது ஒரு 20 கிலோமீட்டர் அவ்வளோதான். பொதுவாக இந்த மாதிரி லாங் ரன் நடக்கும்போது நம்ம எவ்வளோ லைட்டாக போகிறோமோ அவ்வளோ ஈஸி. இப்போ நான் ஒரு பேக் வச்சுருக்கேன், பேக் ஃபுல்லாக திங்ஸ் இருக்குது. ஸோ இது ஓகே தான், பெரிய கஷ்டம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சிலர் வந்து தெரியல, அந்த காவடி எடுத்து போவாங்கல்ல, அதெல்லாம் பார்க்குறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைஸில் எடுத்து போகிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமோ, அது எங்கேருந்து எடுத்து போகிறாங்களோ. இப்போ ஒருத்தவங்க எடுத்து போகிறாங்க, அதை நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்க. இந்த தூரத்தில் தெரியுறாங்கல்ல அவங்க தான். ஆனால் நான் கரெக்டாக சொன்னோடனே அவங்க தரையில் வச்சுட்டாங்க காவடியை. ஸோ அதனால் பிடிக்க முடியல. பேர் காவடி தூக்கிட்டு போகிறாங்க. அடுத்து யாராவது காவடி தூக்கிட்டு போனாங்கன்னா அவங்கள காட்டுறாங்க. இப்போ மடத்துக்குள்ள இருக்கும். ஆனால் நம்ம இன்னும் 2 கிலோமீட்டர் தள்ளி போனாலும் மடத்துக்குள்ள அங்கிட்டு போக முடியும். அதுதான் வந்து நம்ம மடத்துக்குள்ள தாண்டி சாமிநாதபுரம்னு ஒரு ஊருக்கு வந்துட்டோம். பட் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஸ்பாட் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. அது வந்து மடத்துக்குள்ள செக் போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது. 1 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம மார்னிங் செஷனை முடிக்கிறதுக்கு. சூப்பர். ஓகே, இப்போ வந்து சாமிநாதபுரம் செக் போஸ்ட். இப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 15 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சூப்பர். மார்னிங் செஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்படியே போவோம். ஃபஸ்ட்டு எந்த ஹோட்டல் இருக்கோ அந்த ஹோட்டலில் ஸ்டாப்பிங் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். நான் இந்த மாதிரி பாதையில் தான் நடக்கிறேன். ஆனால் மெஜாரிட்டியான பீப்புள் வந்து இந்த ரோட்டில் ப்ளைனாக இருக்குன்னு நடக்கிறாங்க. இந்த மாதிரி மேடு பள்ளமாக இருக்கிற சைடில் ரோடு இருக்கு இல்லையா, மண்ணித்தரை, அதில் நடக்கிறது தான் பிடிச்சிருக்கு. சயின்டிஃபிக்காகவும் அதுதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பிளைன் சர்ஃபேஸில் நம்ம திருப்பி ஒரே மாதிரியே காலை அமைக்கி பண்ணும்போது நம்ம பாடியில் ஒரே இடத்துல தான் வந்து இம்பேக்ட் இருக்கும். ஸோ அது டக்குன்னு இன்ஜுரி கொடுத்துரும். ஆனால் இப்படி சைடில் மேடு பள்ளத்தில் இருக்கும்போது ஒத்துக்கிறேன், டைம் நிறைய எடுக்கும், கண்டிப்பாக நிறைய எடுக்கும், எஃபர்ட் நிறைய மாதிரி தெரியும். ஆனால் நம்ம காலுக்கு வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவை நம்ம மேடு பள்ளத்தில் காயில் வச்சு இது பண்ணும்போது நம்ம பாடியில் வேறு இடத்துல வந்து இம்பேக்ட் இருக்கும். அது வந்து ஒரு ஈவனாக கொடுக்கும் நம்ம பாடிக்கு இதை. ஸோ எந்த இடத்துலையும் ஒரு பாயிண்டில் மட்டும் பெயின் வர மாதிரி சிச்சுவேஷன் வராது. ஸோ அதுதான் என்னோடது. காலையிலேருந்து நான் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் வந்து இன்னும் காலில் இந்த பெயின் வரல. பட் டெஃபினட்டாக டயர்டு இருக்குது. நேற்று வந்து காலை நம்ம ஃபாஸ்ட்டாக எடுத்து வச்ச அளவுக்கு இன்னைக்கு இல்லை. பட் இருந்தால் கூட 1 மணி நேரத்துக்கு 5 கிலோமீட்டரை இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து 8 மணிக்கு கரெக்டாக 15 கிலோமீட்டர் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஒரு நான் சொன்ன மாதிரி ரெஸ்டாரண்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியல. இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ராப்பரான ஹோட்டல் கண்டுபிடிக்கல.
ஆனால் இன்னும் நம்ம ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் பழனிக்கிலேருந்து 18 கிலோமீட்டர்ஸ் அவையில் இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் எப்படியாவது நடந்துட்டேன்னா அப்புறம் ரவுண்டாக 15 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். பார்ப்போம் நான் எவ்வளோ தூரம் நடக்க முடியுதுங்க. நம்ம அந்த ரைட் சைடு தான் திரும்பணும். திரும்பி அப்படியே அந்த சர்வீஸ் ரோடை பிடிச்சி ஸ்ட்ரைட்டு போகலாம். இனி ஒரு ஸ்ட்ரைட் ரோடு தான். இனி இவ்வளோ நேரம் கிராமத்து ரோடில் வந்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ ஹைவேல ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஹைவே ரோடு சூப்பராக இருக்கு பாருங்க. ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி சைக்கிளை எப்படி பார்க் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, அதுதான் தமிழ்நாட்டு பையன். சரி இங்கே போய் கேட்போம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்குன்னு. காலை பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு அடுத்து வந்து நான் பழனியில் ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே போகிற கூட்டத்தை பார்த்தா அங்கே போய் புக் பண்ணோம்னா கிடைக்காது. புக் பண்ணிட்டேன். பிளான் வந்து இப்போ எவ்வளோ நேரம் எடுக்குதோ நம்ம ஒரே ஸ்ட்ரைட்டாக முழு வச்சா போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போ கோயிலுக்கு போகலான்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் ஹோட்டல் போகிறதுக்கு வந்து பழனி கோயிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் போட்டிருக்கேன். ஸோ அது ஆன் தி வே தான். இங்கேருந்து கரெக்டாக 16 கிலோமீட்டர்ஸ் தான். இன்னும் ஒரு 3.5 மணி நேரம் இதே மாதிரி ஜாலியாக நடந்தோம்னா அழகா போயிடலாம். இன்னொன்று பார்த்தோம்னா இன்னைக்கு வெதர் பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி எப்படி க்ளவுடியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதான் நான் ரொம்ப லக்கி இன்னைக்கு. God is simply great. இன்னும் 13 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. ஸ்டில் கோயிங் ஸ்ட்ராங். எந்த பெயின் எதுவும் இல்லை. டெஃபினட்டாக 13 கிலோமீட்டர்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் என்ன பண்ணும், ரோடு வந்து அப்படியே ஹைவேல இருந்து கொஞ்சம் கிராமத்துக்குள்ள போகுது. பட் ஸ்டில் கோயிங் குட். வெதர் இன்னும் நல்லா இருக்கு. டயர்டுன்ற பேச்சுக்கு இடம் இல்லை. உள்ள ஸ்நாக்ஸ் நிறைய வச்சிருக்கேன், பட் அது போய் தேவையில்லை. இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டனால. ஸோ ஆல் குட். 13 கிலோமீட்டர்ஸ் ஒரே ஸ்டேஜில் பண்ணுவோம்னு பார்ப்போம். இப்போ கொஞ்சம் நிறைய பேர் நடக்கிறாங்க. பழனிக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டனால உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வரிசையாக ஒரு 3 குரூப் பார்க்க முடியுது. இன்னும் ஒரு 8.5 கிலோமீட்டர் தான் இருக்கு பழனிக்கு. அதாவது பழனியில புக் பண்ணியிருக்க ஹோட்டலுக்கு. ஸோ 8.5 கிலோமீட்டர்ல ரீச் ஆகலாம். பெருசா கால் வலிக்கலாம் இல்லை, ஆனா காலில் ஒரு சின்ன தோல் உறிஞ்சிருக்கு. அது நான் ஹோட்டல் ரூம்ல போயிட்டு காட்டுறேன். அது கண்டிப்பா பெரிய பெரிய புண்ணா மாறப்போகுது. எப்படி மாறப்போகுதுன்னு இன்னும். ஆனால் 8.5 கிலோமீட்டர் இருக்கு. இந்த மாதிரி வயல்களில் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ பே பண்ணிட்டு இங்கே குளிக்கலாம். இது கலையம்பத்தூரம். நம்ம லாஸ்ட் 5 கிலோமீட்டர்ல இருக்கோம். ஸோ லாஸ்ட் 5 கிலோமீட்டர்ல வரும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் டாக்குமெண்ட் பண்ண நினைச்சேன். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் 60 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒன்றும் கிடையாது. நம்ம எப்பயுமே லாஸ்ட் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான். இப்போ 65னால 5 கிலோமீட்டர்ஸ். இது 100 கிலோமீட்டர்ஸ் இருந்தால் 95ல இருந்து 5 கிலோமீட்டர்ஸ். அது என்னன்னாக்கா நம்ம மென்டலா நம்ம வந்து இது ஒரு மென்டல் பிளாக் சொல்லுவாங்க, ஒரு வால். நம்ம பிரெயின் எப்பயுமே லாஸ்ட் சில தூரத்தை வந்து பெரிய விஷயமா பார்க்கும். இது ரொம்ப நார்மல் தான். நான் இதுக்கு முன்னாடி ரன்னிங் சைக்கிளிங்லாம் பண்ணும்போதும் இந்த மாதிரி ஒரு வால் வந்து வரதான் செய்யும். இதெல்லாம் நான் பண்ணனால எனக்கு தெரியும். ஆக்சுவலாக இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் இதுக்கு முன்னாடி ஒரு பிரேக்ல பனானாவும் தண்ணி குடிச்சேன் இல்லையா, ஒரு 5 மினிட்ஸ் நின்று. உடனே என் பிரெயின்ல அந்த வால் வந்துச்சு. ஸோ லாஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ் ரொம்ப டஃப். பிரேக் எடுத்துடலாம், உக்காந்துடலாம், காலில் புண்ணு பெருசாக போகுது, அப்புறம் கால் சுளுக்கிக்க போகுது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தானே, ரெஸ்ட் என்ன ஆக போகுது, நம்ம தனியாக தானே போகிறோம், நம்ம சீக்கிரம் போய் என்ன பண்ண போகிறோம், இப்படி பல நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சு. இது நார்மல் தான். இதை நான் சொல்லணும்னு நினச்சேன்.
டாக்குமெண்ட் பண்ண நினச்சேன். ஏன்னா இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எப்பயுமே எல்லாருக்கும் வரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி தாட்ஸ் வரும்போது அதை கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம பிரெயின் அந்த சொல்றது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த கெட்ட விஷயங்களை பேஸ் பண்ணி தான் வந்து சொல்லும். அது ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல. பட் நம்ம பிரெயின்ல ஒரு சில பகுதி வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணும் இல்லையா, அது வந்து கரெக்டாக சொல்லும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு. நம்ம யார் பேச்சு கேட்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதான் ஷேர் பண்ண நினைச்சேன். ஸோ 5 கிலோமீட்டர்ஸ் நெருங்கிட்டனால வியூ சூப்பராக இருக்கு. பட் அது கிராமத்து வழியாக போய்கிட்டு இருக்கேன், அதனால ரோடெல்லாம் கொஞ்சம் நேரவா போகுது. இங்கே ஒரு பேர் என்னன்னு தெரியல, ஆறுன்னு நினைக்கிறேன். இப்போ காட்டுறேன் பாருங்களேன். ஃபுல்லாக அந்த இது வந்து களைகள்லாம் முளைச்சிருக்கு. இது ஒரு கோயில் இருக்கு போல இருக்கு, என்ன கோயில் தெரியல. வா, மக்கள் குளிக்கிறாங்க, குளிச்சுட்டு அந்த கோயிலுக்கு கூட்டப்படமா போறாங்க பாருங்க. வா, தண்ணி தான் ரொம்ப மோசமா இருக்கு. நான் முதல்ல இது சாக்கடை நினைச்சேன். லாஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ்ல நான் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் அப்டேட் பண்றேன், எப்படி ஃபீல் பண்றேன், எங்க இருக்கோம், எவ்வளவு டயத்துல போறோம் அப்படின்றத. இப்போ வந்து நம்ம 4 கிலோமீட்டர்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். 4 பாயிண்ட் சம்திங்ல இருக்கும். 4 கிலோமீட்டர் வந்து நான் அப்டேட் கொடுக்குறேன். 4 கிலோமீட்டருக்கு வந்தாச்சு. ஈஸியா இருக்கு. இன்னும் 4 கிலோமீட்டர்ஸ் தான். இதுவும் ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்போ ஒன்று சொல்ல மறந்துட்டேன். டே 1 பார்த்துருந்தேன்னு தெரியும். நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன், பழனியில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, டே ஃப்ரெண்டு. நேற்று சொல்லியிருந்தேன், மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக உடனே கூப்பிட்டான். நான் வந்து இப்போ நான் வந்து அங்கேயே வரவானா. நான் இல்லை நான் இப்படி பழனி வந்துடுறேன், அங்கே மீட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கேன். இப்போ போயிட்டு நான் சொன்ன மாதிரி ஹோட்டல் ரூமில் செக்இன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வேலையை என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறது தான். அதனால் எனக்கு டைம் பாஸ்க்கு பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தேன்னா டைம் ஓடிடும். அதுதான் நான் நேற்றே சொல்ல நினச்சேன். சரி, டே 2ல சொல்ல நினச்சேன். ஓகே, இப்போ வந்து 3 கிலோமீட்டர்ஸ் நெருக்கி போய்கிட்டு இருக்கோம். 3.8 இருக்கு. நான் 3 வந்தோன்னு சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டிங் நோட் பண்ணேன். நம்ம இந்த வில்லேஜ்லலாம் கேம்ஸ்லாம் எடுத்துப்போம். ஸோ வில்லேஜ் கிரிக்கெட்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும்ல. இப்போ வில்லேஜ் கிரிக்கெட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வில்லேஜ் கிரிக்கெட்லாம் டர்ஃப் கிரிக்கெட்டை மாறிடுச்சு. இப்போ இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக டர்ஃப் கிடையாது, இது அவங்களே பண்ணியிருக்காங்க லோக்கலாக. நல்ல ஐடியா. பால் எங்கேயும் போகாது. ரொம்ப சிம்பிளான செட்டப் தான், நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நான் நிறைய பார்த்தேன், ஆனால் யாரும் இதுலையும் விளாடலை. நான் சொன்னேன் ஏற்கனவே, இங்கே யார் விளாடுவாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே பாயிண்ட் சொல்லியிருந்தேன். இந்த இதில் வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால உள்ள கூட்டம் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இதே மாதிரி இது ப்ராப்பராக டீமோடு விளாடுறாங்க. இதே மாதிரி இந்த கிரிக்கெட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல, நெட் ப்ராக்டிஸ் சொல்லி நீங்கள் டிவிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி செட்டப்பும் ஒரு சில வில்லேஜில் பண்ணி அவங்க அதுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ராப்பராக இன்னைக்கு. அது அந்த டைத்தில் நான் எடுக்க முடியல வீடியோ. பரவாயில்ல, வில்லேஜ் எல்லாம் அப்கிரேட் ஆகிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வந்தாச்சு. எக்ஸாக்டாக சொல்ல போனால் 2.9 கிலோமீட்டர்ஸ் தான் இன்னும் இருக்கு. ஓகே சார், டயர்ட்னஸ் வந்து அப்படியே வருது. பட் நான் கொஞ்சம் தூரம் தானே, ஜாலியாக போயிடலாம். ஆக்சுவலாக ஊர் நெருங்குறதுனால இதுவும் தெரியல, உங்களுக்கு ரிமோட்டில் நடக்கிற மாதிரியும் இல்லை. அடுத்தடுத்து ஏதாவது கல்யாண மண்டபம், ஸ்கூல், காலேஜ் வந்துகிட்டே தான் இருக்கு. பாருங்களேன். ஓ, 2 கிலோமீட்டர் மார்க் வந்தாச்சு. சூப்பர். இன்னும் 2 கிலோமீட்டர் தான். ஊருக்குள்ளேயே வந்துட்டேன். இந்த சின்ன சின்ன தெருவா இருக்கு, அது வழியாக தான் போய்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால அவ்வளோ நெரிசலாக இல்லை. இவ்வளோ நேரம் ஃப்ரீயாக ஃபாஸ்ட்டாக வந்த மாதிரி இப்போ போகல. நிறைய கார், பைக்லாம் சில போய்கிட்டு இருக்கு. பட் இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் தான். சூப்பர், எக்ஸைட்டட். கம்ப்ளீட் பண்ணிட்டேன், கம்ப்ளீட் பண்ண போகிறேன். சோலோவாக பண்ணியாச்சு. ஓகே, இன்னும் 1 கிலோமீட்டர் கழித்து மீட் பண்ணுறேன்.
பழனி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. முன்னாடி இருக்கிறது பழனி பஸ் ஸ்டாண்டு. முருகனையும் பார்த்தாச்சு. தெரியுதா ஆப்போசிட்ல? இதுதான் அந்த மலை, முருகன் மலை. நம்ம போற ஹோட்டலும் இது அடிவாரத்துல தான் இருக்கு. அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு வழி சூப்பராக போட்டிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த கோயிலை நோக்கி போறதுக்கு அந்த இதில் தான் போறோம். நம்ம கோயில் அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இங்க இருந்து ஹோட்டல் வந்து 1 கிலோமீட்டர். வேற வழி இல்லை, நம்ம ஹோட்டலில் தங்க போறதுனால அந்த 1 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா நடப்போம். பட் கோயிலுன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. பாருங்க பின்னாடி தான் இருக்கு. பின்னாடி தெரியுதா? அதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். இன்னும் 4 மீட்டர்ஸ் தான் இருக்கு ஹோட்டல் வர்றதுக்கு. நெருங்கிட்டோம். இதில் தான் தங்க போகிறோம் இன்னைக்கு. வாங்க உள்ள போகலாம். ஹோட்டல் ரூம் வந்தாச்சு. இதுதான் ஹோட்டல். டீசெண்டான ஹோட்டல் பழனியில் பண்ணியாச்சு. இங்கே ரெஸ்ட் எடுக்க போகிறோம். மேக்ஸிமம் இன்றைக்கி ஃபுல் ரெஸ்ட்டு தான் நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் தான் ஏர்லி எழுந்திரிச்சு கோயிலுக்கு போகணும். இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, சரியான புஷ் தான். எல்லா நெகட்டிவிட்டி தாட்ஸும் வரும். ஆனால் நம்ம எதுவுமே கண்டுக்கல, ஏன்னா நார்மலாக தான் இருந்துச்சு அந்த லாஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ். எதுவும் பெயின் எல்லாம் வரல. பட் ஒரே ஒரு ஸ்கின் மட்டும் லைட்டாக காலில் உறிஞ்சிருக்கு. அதை நான் கொஞ்சம் கழிச்சு காட்டுறேன். மற்றபடி அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இதில்லை. இன்னும் நடக்கணுன்னா கூட ரெஸ்ட் எடுத்து நடக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. பட் ரெஸ்ட் எடுத்தால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தெரியும் சில ஏதாவது கால் வீங்கலாம், ஏதாவது பண்ணலாம். அது உண்மையாக எனக்கு தெரியல, ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது. ஒரு நாளைக்கு 30-40 கிலோமீட்டர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். பட் தொடர்ந்து 2 நாள் இவ்வளோ நடந்து ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது. அதனால் எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இடம் இருந்துச்சுன்னா சொல்கிறேன். குட் மார்னிங். நேற்று நம்ம பழனிக்கு வந்தாச்சு இல்லையா, நேற்று வந்து ரெஸ்ட் எடுத்தேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். நேற்று நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. இன்னைக்கு வந்து 3வது நாள் காலையில். நேற்று கோயிலில் வந்து போய் பார்த்து ரஷ்ஷாக பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் பார்ப்போம்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ 6 மணி ஆகுது காலையில். குளிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கோயிலுக்கு போகலாம். இப்போ நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புலேயே தான் கோயில். அதனால போய் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து செக்அவுட் பண்ணலாம். ஸோ பேக்கெலாம் வச்சுட்டு இப்போ கோயிலுக்கு போகலாம். ஹோட்டல் ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டோம். இதுதான் தங்கியிருந்த ஹோட்டல். அப்படியே ஆப்போசிட்ல கோயில். அப்படியே அப்படியே நடந்தால் கோயில் வந்துடும். ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும். இப்போ அதை தான் போய்கிட்டு இருக்கோம். காலையில் லைட்டாக இங்கே பழனியில் மழை. நான் கூட லேட் ஆயிரும்னு நினச்சேன். கரெக்டாக மழை இப்போ தான் நின்றுருக்கு. அதனால நல்லா இருக்கு. ഭക്തജനങ്ങളുടെ സൗകര്യാർത്ഥം മലക്കോവിലിലേക്കുള്ള നടപ്പാതയുടെ ആരംഭത്തിലും ബീച്ച്, റോപ്പ് കാർ സ്റ്റേഷൻ എന്നിവയുടെ അടുത്തായും இதுக்கப்புறம் ஃபோன் அலோடு கிடையாது. ஸோ இங்கே தான் ஃபோனை கொடுத்துட்டு போகிறேன். ஸோ மேலே போய் பார்த்துட்டு கோயிலுக்கு மேலே போயாச்சு. மேலே அவ்வளோ கூட்டம் இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் கீழே நின்னோம், அவ்வளோதான். நல்லா சாமியை பார்த்தாச்சு. ஸோ கீழே வந்தாச்சு. இப்பயும் கூட்டம் அவ்வளோ இல்லை, பாருங்களேன்.
ஹோட்டல் ரூமை செக் அவுட் பண்ணியாச்சு. செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ பஸ் ஸ்டாண்ட் போகிறேன். பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ்ஸில் ஏறி நம்ம ஊருக்கு போக போகிறோம். இந்த ட்ரிப்பு வந்து எல்லா விதத்துலையுமே நல்லா அமைஞ்சிச்சு. சூப்பர். ஸோ அடுத்த ட்ரிப்பில் மீட் பார்ப்போம்.